பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். இந்த சங்கிலி ஜெபத்தை நாம் ஆரம்பித்து இன்றைக்கு 43வது நாளை நாம் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த 43 நாட்களும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பெரிய தயவுனாலே ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு அழகாய் சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து தேவைகள் சந்திக்கப்பட, தொடர்ந்து ஆலயங்கள் கட்டப்பட, அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு நான் ஒரு வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு வேதத்திலே ரொம்ப பிடித்த வசனம் இந்த வசனம். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ண போகிறார். ஆனால் அவங்க மனசுக்குள்ள அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இங்கிருந்து போனா போதும், இங்கிருந்து விடுதலையானா போதும். இத்தனை ஆண்டுகள் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, பல தலைமுறைகளாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு எகிப்திற்கு தான் அவங்க சொத்தை சேர்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒன்றுமே தராட்டி பரவாயில்ல, நம்ம போனால் போதும். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்படும் போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகள் உழைத்திருக்கலாம், பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கலாம், உங்கள் முன்னோர்களே கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படலாம். நீங்கள் உங்களுடைய ஓனருக்காய் உழைத்திருக்கலாம், சொந்தங்களுக்காய் உழைத்திருக்கலாம், உங்களுடைய நாட்களையே நீங்கள் நிறைய அதற்காக வீணடித்திருக்கலாம். ஆனால் உங்களை அந்த மனிதர்கள் சொல்லலாம், இல்லை, நீ போகும்போது ஒன்றும் தரமாட்டேன். நீங்கள் செஞ்ச உதவிகளை எல்லாம் அவர்கள் மறக்கலாம், நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் மறக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த இடத்திலிருந்து மனிதர்கள் உங்களை வெறுமையாய் அனுப்பினாலும், சொந்தக்காரர்கள் உங்களை வெறுமையாக அனுப்பினாலும், நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாசிக்கும் போது ஆகார் பல வருடங்கள் ஆபிரகாமுடைய வீட்டிலே அடிமையாய் வேலை பார்த்தார். ஆனால் இப்போ கொஞ்சம் சூழ்நிலையிலே அந்த வீட்டை விட்டு அவர்கள் புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து, நீ போயிட்டு வா, உனக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, நான் கொடுத்தா கூட ஒரு பெரிய எதிர்ப்பை நீ சம்பாதிச்சிருவ அப்படின்னு அனுப்பி விடுகிறார். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆகார் வெறுமையாய் அந்த ஆபிரகாமை விட்டு கடந்து போனாள். அவளுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றையே கட்டளையிட்டார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ வெறுமையாய் அனுப்பப்பட்ட அத்தனை இடத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். மனிதர்களால் கிடைக்காததை என் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் மனிதர்களால் வெறுமையாய் அனுப்பப்பட்டிருக்கலாம், இருக்கிறதெல்லாம் புடுங்கி உங்களை வெறுமையாய் அனுப்பியிருக்கலாம், உங்களை உழைப்பை வாங்கிவிட்டு உங்களை வெறுமையாக அனுப்பியிருக்கலாம், உங்கள் பணத்தை வாங்கிவிட்டு உங்களை வெறுமையாக அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இழந்ததை, ஏசேக்கில் இழந்ததை, சித்னாவிலே இழந்ததை கர்த்தர் ரெகோபோத்திலே உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவீராக. அவர்கள் வெறுமையாய் திருப்பி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து இந்த 60 நாட்கள் முடிகிற வரை அந்த சங்கிலி ஜெபத்திலே தரித்திருங்கள். காட் bless you. Praise the Lord. Praise the Lord.